பிரியா தமிழ் சேனல். இப்போ நாங்கள் பாண்டிச்சேரியில் நடக்கக்கூடிய தினமலர் எக்ஸ்போ மெகா எக்ஸிபிஷன் பார்க்க தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். இந்த எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாள் நடக்குது. இன்றைக்கி சண்டே லாஸ்டே நாங்கள் வந்திருக்கோம். பயங்கர கூட்டம் இருக்கும் போல இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பார்க்கிங் ஏரியாவில் கார் நிற்கிது, 2 வீலர்ஸ் எவ்வளோ நிற்கிது. ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே பார்க்கிங் ஏரியா போட்டிருக்காங்க ஆப்போசிட் சைடில். வீட்டுக்கு தேவையான ஆக்சசரிஸ் A to Z, அதாவது சின்ன பொருள்லேருந்து அதிகமான விலையுள்ள பொருள் வரை எல்லாமே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய கடை மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய ஆக்சசரிஸ் எல்லாமே இங்கே போட்டிருப்பாங்க. ஒரு ஆளுக்கு 50 rupees டிக்கெட் வாங்கிட்டு போகணும். கவுண்டரில் டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போனோம்னா நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், வீட்டுக்கு தேவையான எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமும் எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. இந்த 3 days எக்ஸிபிஷன் சேலில் ஆஃபர் ரேட்டில் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. எல்லாமே ஷோரூமில் போனீங்கன்னா இந்த ஆஃபர் கிடைக்காது அப்படின்னாங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பாண்டிச்சேரி இருக்கக்கூடிய டார்லிங் ஷோரூம்லேருந்து வச்சுருக்காங்க. திங்ஸ் எல்லாமே அவங்க என்னென்ன சேல் பண்ணுறாங்களோ எல்லா ஐட்டம்ஸும் இங்கே வச்சுருக்காங்க. பாண்டிச்சேரி ஒரு நல்ல ஃபேமஸான கடையும் அது. அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ஷோரூம் வச்சுருக்காங்க. ஸ்டாலில் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், இங்கேயும் மிக்சி, கிரைண்டர், ஜூஸர், குக்கர் எல்லாமே ப்ரீமியரில் என்னென்ன அவைலபிளாக இருக்கும் அந்த திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அடுத்தது இந்த ஸ்டாலில் பார்த்திங்கன்னா நானோ பிராண்டோட ஆயில் எக்ஸ்ட்ராக்டர், நம்ம என்ன கொடுத்தாலும் ஆயிலாக கிடைக்கும். கோகோனட்டு, கிரவுண்ட்நட்டு, அப்புறம் ஜிஞ்சிலி ஆயில் எல்லாமே நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு அது எப்படின்னு டெமோ பண்ணி காமிச்சாங்க. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே மார்பிள் ஐட்டம்ஸாக இருந்துச்சு. ராஜஸ்தான் மார்பிள் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல கூட்டமாக வந்துச்சு. புதுசாக வீடு கட்டிட்டு போகிறவங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு நம்ம ரேட் தெரிஞ்சுக்கலாம், இந்த அளவுக்கு தான் இருக்குங்கிற மாதிரியும். தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் இந்த எக்ஸிபிஷன் போடுறாங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே. எங்கள் ஊரில் போட்டு நாங்கள் பார்த்து என்ன பொருள் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறவங்களாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் தான். இதெல்லாம் கேரளா டீக்குட். இது இந்த ஸ்டால்லேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய லக்ஷ்மி கிரைண்டர், அதாவது கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய லக்ஷ்மி பிராண்ட்லேருந்து எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டமும் போட்டிருந்தாங்க. அடுத்த கடைங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் போட்டிருந்தாங்க. எல்லா ஊர்லும் கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ், ராஜஸ்தான், பஞ்சாபி அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுடிதார் மெட்டீரியல்ஸ், சல்வா கமீஸ்லாம் போட்டிருந்தாங்க. அடுத்த ஷோரூம் பார்த்திங்கன்னா நமக்கு பிடித்தமான லேடிஸ்க்கெலாம் பிடித்தமான ஜுவல்லரி ஐட்டம்ஸ் போட்டிருந்தாங்க. நிறைய ஆன்டிக் மாடல் வச்சுருந்தாங்க. ரொம்ப இருந்துச்சு பார்க்கறதுக்கு. பாண்டிச்சேரி ஸ்டாலான ரூபா ஃபர்னிச்சர்ஸில் அடுத்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபர்னிச்சர் ஐட்டமும் இங்கே போட்டிருக்காங்க. 70% வரை ஆஃபர் போட்டிருக்காங்க. அவங்க ஷோரூமில் என்னென்ன வச்சுருக்காங்களோ எல்லாமே இங்கே எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா ட்ரையரும் அந்த ஆர்கனைசர், வெஜிடபிள் ஆர்கனைசர் வச்சுருந்தாங்க. பார்த்தா ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இதுவே 2000 மேலே சொன்னாங்க. சரி நம்ம ஆன்லைன்லேயே வாங்கிக்கலான்னு பார்த்துட்டு அங்கேருந்து வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா லெதர் ஐட்டம்ஸ் போட்டிருந்தாங்க. பேக்லேருந்து ஹேண்ட்பேக்கு, பவுச்சு, பெல்ட்டு, டூரிஸ்ட் பேக் அந்த மாதிரிலாம் ட்ராவல் பேக்கில் நிறைய வச்சுருந்தாங்க சூட்கேஸ் மாடலில். இங்கே பார்த்திங்கன்னா வால் டெக்கர்ஸ் போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு எல்லாமே. இந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா குர்த்திஸ் போட்டிருக்காங்க. 2 குர்த்திஸ் 999 அப்படின்னு போட்டிருக்காங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் நமக்கு தான் பார்த்தா வாங்கணும் ஆசை தோணும், அந்த சர்ச்சையோடு இருக்கணும். இப்போ தான் நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வாங்கி வச்சிட்டோம் ஆடித்தள்ளுபடியில். அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அந்த பக்கமே பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த ஸ்டால் பார்த்திங்கன்னா ஸ்ருதி ஜுவல்லரி ஃப்ரம் மும்பை போட்டிருந்தாங்க. நிறைய
டூப்ளிகேட் ஜுவல்ஸ் வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரேட் இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக தான் இந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இயர்ரிங்ஸ் பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் ரொம்ப நிறைய நல்லாவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் எத்தனிக் வேறு சுடிதார் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பெங்களூர்லேருந்து வந்திருக்கு. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 3 சீட்டர் சோஃபா செட் போட்டிருந்தாங்க. இதை வந்து கேரளா டீக்குடு. இந்த மாதிரி 3 சீட்டர் சோஃபா தான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கும். நீங்கள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பழைய லாக்லலாம். வீடு இப்போ ஆல்ட்ரு பண்ணப்போ கொஞ்சம் மாற்றிருக்கேன். அடுத்து இந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா பனாரசி சில்க் சாரீஸ், அதெல்லாம் வந்து மல்மல் காட்டன் சாரீஸ் டைப் வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு நாங்கள் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா நோ வாக்கிங், நோ ஜாகிங், நோ டென்ஷன் போட்டிருந்தாங்க. என்ன இருக்குன்னு போய் பார்த்தா இந்த அக்யூப்ரெஷர் டைப்பில் செப்பல் வச்சுருக்காங்க. அது மேலே நம்ம டெய்லி நின்று இது பண்ணாலே வந்து நமக்கு வந்து கால் வலி மூட்டு வலி வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சாங்க. அப்படியே நீங்கள் பார்த்துட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பகல்பூரி சுடிதார்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த பகல்பூரி ஸ்டைல்லாம் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. டிசைன்ஸும் ட்ரெஸ் மெட்டீரியலும் பார்க்கறதுக்கு. அடுத்து இந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து செயின் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. டாலர் செயின்ஸும் நிறைய அவைலபிளாக இருந்துச்சு. அப்புறம் இந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா லக்னோ கலெக்ஷன்ஸ் நிறைய டாப்ஸ் இருந்துச்சு. ஆனால் நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. ஒரு 100 ஸ்டால் மேலே இருந்துச்சு இந்த எக்ஸிபிஷனில். நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, 10 ரூபா பொருள் சோப்புலேருந்து 10 லட்ச ரூபா கார் வரையுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. கார் புக்கிங் கூட அன்றைக்கி பண்ணோம்னா ஏதோ ரேட் குறைச்சி தராங்க மாதிரி போட்டிருந்தாங்க. பாருங்கள், மேக்னைட் கம்பெனியோட நிசான் கம்பெனியோட கார் வந்து இங்கே வச்சுருக்காங்க. 2 வீலர்ஸ் அதுவும் இருந்துச்சு. ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது இந்த எக்ஸிபிஷன் கொடுத்துட்ருந்தாங்க. அடுத்து இந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் பப்பட்ஸ் போட்டிருந்தாங்க. அதான் அப்போல்லாம் வந்து எல்லா வெரைட்டிலையுமே எல்லா டேஸ்ட்லேயும் வச்சுருந்தாங்க. அது வந்து நமக்கு வந்து அங்கே பொரிச்சும் கொடுத்தாங்க டேஸ்ட் பண்ணுறதுக்கு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சாய் மில்லட் சொல்லிட்டு மில்லட் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. சேவரி ஸ்வீட் குக்கீஸ் எல்லாமே அதையும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ண கொடுத்தாங்க. வாங்கி சாப்பிட்டுட்டு பாருங்கள், 5 தின ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லிட்டு டூர் பேக்கேஜ் வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே வந்து சின்ன பிள்ளைங்களுக்கான ஃப்ராக்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. பெங்காலி டைப் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. ஆனால் இதெல்லாம் ஃப்ளவர் வேஸ் ஐட்டம்ஸ் வந்து ஹோம் டெக்கார் நம்ம நிறைய பார்த்து வாங்கலாம். ஆனால் ரேட்டில் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒவ்வொரு ஸ்டால் நகர்ந்து போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஐட்டம்ஸ், அதாவது மாப்பு, ரூம் ஸ்டிக் எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கே பாருங்கள், இங்கே எல்லாமே வந்து ஊறுகாய் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. பிக்கிள்ஸ் ஃபுல்லாக எல்லா வெரைட்டி ஆஃப் பிக்கிள்ஸும் இங்கே இருக்குது. கிராம் கணக்கில் கொடுக்குறாங்க கபி ஃபுட்ஸுங்கிற இடத்துலேருந்து. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா குக்கீஸ் நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் அல்வா இருந்துச்சு, ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு நகர்ந்து எக்ஸிட்க்கு வந்துட்டோம். வெளியில் கடைசி ஸ்டாலுக்கு வந்துட்டோம். இங்கே வீட்டுக்கு தேவையான, அதாவது நம்ம ரூஃப் கார்டனில் வைக்கக்கூடியது இல்லை தோட்டத்தில் வைக்கக்கூடிய காய்கறி விதைகள், கீரை விதைகள் எல்லாமே வந்து 20 rupees per each பேக், 10 rupees அப்படிலாம் கொடுத்துட்ருந்தாங்க. அதையும் பார்த்து இதுக்கு மேலே வெளியில் போகணுன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸிட் தாண்டி போயிட்டால் திருப்பி உள்ளே வர விட மாட்டாங்க. ஃபுட் கோர்ட் தான் அங்கே இருக்கும், சாப்பிட்ற ஐட்டம்ஸும் ப்ளே ஸ்டேஷன் இருக்கும். அதனால் நாங்கள் போகல. நாங்கள் எப்பயுமே ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எக்ஸிபிஷனுக்கும் எதாவது வாங்கிட்டு போவோம். சரி, இந்த தடவை ஜூஸர் வாங்கலாங்கிற பிளானில் தான் வந்தோம். அதனால் வந்து சிட்ரிக் ஜூஸர், அதாவது மேனுவலாக இது போடுறது, ஆரஞ்சு, சாத்துக்குடி இதெல்லாம் போடக்கூடிய ஜூஸர் இது. அவங்க சொன்னாங்க பொமேகிரானட்லாம் போடலான்னு கூட, ஆனால் வந்து சிட்ரிக்கும் ஆரஞ்சு எல்லாம் போடலான்னு சொன்னாங்க. சரி, அது வாங்கலான்னு சொல்லிவிட்டு ரேட் கேட்டால் 1800 சொன்னேன். முதல்ல பார்த்துட்டு தான் போனேன், ரேட்லாம் பேசிவிட்டு. ஆனால் வாங்கி தூக்கிட்டு நடக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டால் பார்த்து நடுவில் இருந்துச்சு, நடக்கணுமேங்க பார்த்துட்டு போயிட்டோம். திருப்பி ரிட்டன் நாங்கள் வந்து அந்த எக்ஸிட் போகிறதுக்கு முன்னாடி வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேட் பேசி வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நாங்கள் வாங்கியிருக்க ஜூஸர். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா 1800 சொல்கிறாங்க. சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து போடலாம், சாத்துக்குடி, லெமன், ஆரஞ்செல்லாம் ஈஸியாக க்ரஷ் பண்ணலாம், கையாலே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க.
எப்பயுமே ரெகுலராக எங்கள் வீட்டில் நிறைய ஜூஸஸ் எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உணவை சரியாக எடுத்துக்கலன்னா மருந்தே நமக்கு உணவாயிடும். அதனால் வந்து உணவை நம்ம நல்லா எடுத்துக்கணும். டெய்லி ஒரு ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கணும். நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி அது. காலையில் அறிபறியாக ஸ்கூலுக்கு போகிறோம், ஸோ எல்லாமே வேலைக்கு போகிறோம், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அந்தபோது இந்த மாதிரி ஜூஸஸ் கொடுக்கும்போது உடனடியான அவங்களுக்கு நியூட்ரிஷன் கிடைக்கும். கடைசியாக ரேட் பேசி கொஞ்சம் குறைச்சதை வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நாங்கள் பிளான் பண்ணி வாங்கணும்னு நினச்சது இன்னொரு ஜூஸர், அதாவது வந்து மல்டி பிளெண்டர் சொல்கிறோம்ல, பிளெண்டர் ஜூஸர் அது. அதையும் வந்து பார்த்தோம். மற்ற ஃப்ரூட்ஸ் வந்து ஜூஸ் போடுற மாதிரி. காலையில் போகும்போது மோஸ்ட்லி ஏதாவது ஒரு ஜூஸ் எடுத்துகிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிறதெல்லாம் போகிறது. அப்போ தான் கொஞ்சம் எனக்கு ஃப்ரெஷ்னஸாக இருக்குது. காலை டைம் சரி சாப்பிட முடியல, அதனால் சரி இதை வாங்கிடலாம், மிக்சிலே போடலாம், சரி இது வாங்கிடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதோட ரேட் அதில் இருக்குது பாருங்கள், 3990 3 ஜார் வருதுன்னாங்க. நான் ஆஃபர் வந்து 50% வந்து 2000 வருது அப்படின்னாங்க. பிரீத்தி கம்பெனி அது. சரி பார்த்து வாங்கிடலான்னு சொல்லிவிட்டு அதே ரேட் பேசி வாங்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 ஜூஸரும் எப்படி இருக்கிறது வந்து நான் வீட்டில் போய் அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து ப்ளே ஸ்டேஷன்ஸ் நிறையா இருந்துச்சு. ஒன்று வந்து 50 ருபீஸ் 80 ருபீஸ் போட்டிருந்தாங்க. என் பிள்ளைங்க 2 பேருமே வரல, பெரிய பையனும் வரல, பொண்ணும் வரல. குழந்தை பையன் கூட வந்திருந்தான். அதனால் அவன் வந்து இந்த பைக் ரேஸ் போகிறேங்கிற மாதிரி சொன்னதால் அவனை மட்டும் லேட் பண்ணிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அவன் கொஞ்ச நேரம் ரேசிங் போயிருந்தான். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து ஒரு குறிப்பிட்ட வயசு விளையாடுற பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய வந்து ப்ளே ஸ்டேஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயசு பிள்ளைங்க பெரியவங்க பார்க்குற மாதிரி அவதார் ஷோ போட்டு வச்சுருந்தாங்க, டெரர் ஷோ. எல்லாமே ஆனால் பெய்ட் கேம்ஸ் தான், நிறைய கேம்ஸ் வச்சுருந்தாங்க. அதோட பேயிங் லிஸ்ட்டும் வந்து நான் இங்கே வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அந்தந்த வயதுக்கேற்ற குழந்தைங்க விளையாடுற மாதிரி இருந்துச்சு. அவதார் ஷோ போட்டிருந்தாங்க, அங்கேயும் நல்லா கூட்டம் இருந்துச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆகிடுச்சு ஈவினிங்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஃபுட் கோர்ட் போய் டின்னர் சாப்பிட்டு போயிடலாம். மதியம் ஒரு 2:30 போல் வீட்டில் கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஃபுல்லாக பார்த்துட்டு வர்றதுக்கு ஒரு சினிமா மூவி போகிற டைம் ஆகிடுச்சு. அது இந்த கேலரியிலையும் பிள்ளைங்க விளையாடுறது பேரண்ட்ஸ் வந்து அவங்க பார்க்குற பார்வை ரொம்ப நமக்கு ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இதை விட வேறு என்னங்க வேணும்? உண்மையாக வாழ்க்கையில் வந்து நம்ம பிள்ளைங்களுக்காக தான் நம்ம எல்லாமே வாழுறோம். கேம்ஸ் முடிச்சுட்டு என் குழந்தை பையனை கூப்பிட்டுட்டு நேராக ஃபுட் கோர்ட் போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி டின்னரை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணு பிரியாணியில் வந்து மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தார். நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க. அங்கேயும் வந்து வெஜ்ஜு தனியாக, நான்வெஜ் தனியாக நிறையா இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு விஷயம், உட்காந்து சாப்பிட இடம் கிடைக்கல. சண்டேங்கிறது பயங்கர கூட்டம் இருந்துச்சு. நிறைய பேர் நின்றுட்டே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதுதான் நாங்கள் ஆர்டர் பண்ணது, மட்டன் பிரியாணி 65 கபாப் மாதிரி பண்ணி. சண்டேங்கிறதால நான்வெஜ் சாப்பிடுவோன்னு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே இன்றைக்கி லாஸ்ட் டே சண்டேங்கிறதால ஒரு ரஷ்ஷிப்பில் இருக்குது. முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். இன்னமும் பாருங்கள், இப்போ டைம் ஒரு 6:30க்கு மேலே ஆகிடுச்சுன்னா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் வந்து எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் இருக்குது பாருங்கள் இன்னமும். இந்த எக்ஸிபிஷனில் நான் 2 ஜூஸஸ் இப்போ வாங்கிட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் போய் நான் வந்து காமிக்கிறேன் அன்பாக்சிங் பண்ணி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுப்ரியா தமிழ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.